ஃபில்மியாட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மணிரத்னம் இயக்கத்துல ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல கமல், சிம்பு, அபிராமி, த்ரிஷா, அசோக் செல்வன், ஐஸ்வர்யான்னு பெரிய நடிகர்கள் பட்டாளமே நடிச்சு இந்த வாரம் வெளியான படம் தான் தக் லைஃப். படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும், கமல் சார் ஒரு டான்னும் சிம்பு அந்த இடத்த பறிக்க ஆசைப்படுற வளர்ப்பு மகனும். அப்படியே கொஞ்சம் எலாபரேட் பண்ணா, கமல் சாரோட இடத்த பறிக்க கூட இருக்கிறவங்களே சிம்புவை மேனிபுலேட் பண்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பவர் வேணும். அதுக்கேற்ற மாதிரி கமல் சாரும் சின்னதா ஒரு தவறு பண்ண அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாரும். அதனால சிம்பு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாருன்றதும் அதோட தாக்கமும் பின்விளைவுகளும் என்ன, கமல் சார் அதை எப்படி எதிர்கொள்றாருன்றது தான் படத்தோட கதை. வளமை போல அடித்தடி தொழில் பண்ற கேங்குக்கு தலைவனா இருக்கிறதும், கூட இருக்கிறவங்க எந்த நேரம் வேணும்னாலும் குளிப்பறிக்கலாம் இல்லனா யமனாக மாறலாம் என்றதை அடிப்படையாக கொண்டுதான் படத்தோட கதை உருவாக்கப்பட்டிருக்கு. இது சீட்டோட முனையில உட்கார்ந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தலையை பிச்சுக்கிற படம் இல்ல. கதையின் கரு இதுக்கு முதலே பார்த்திருக்கோம்னாலும் அது கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. சிம்புவோட சின்ன வயசுல ஒரு ஷூட் அவுட் நடக்க அதுல காணாம போற சிம்புவோட தங்கச்சி என்ன ஆனாங்கிறதும், அவங்க சந்திக்கிற அந்த தருணமும், கம்பேக் கொடுக்கிற கமல் சார் தன்னோட மனைவியை பார்க்க போற தருணமும் படத்துல சென்டிமெண்டின் உச்சம். மணி சார் படத்துல எப்பவுமே ஒரு சின்ன தொய்வு இருக்கும். இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. மத்தபடி அவருக்கே உரித்தான பாணியில எல்லாரையுமே நல்லா போர்ட்ரே பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். கதையில இல்லனா சில காட்சிகளுக்கு இன்னுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தா செக்கச்சிவந்த வானம், விவேகம், நாயகன் போன்ற படங்களோட சாயல் வர்றதை தவிர்த்திருக்கலாம். நாயகன் படத்துல நாசார் கமல் சாரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிற மாதிரி இந்த படத்துல போலீஸான அசோக் செல்வனும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. அதுக்கும் இந்த கேங்குக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்பா இடத்த புள்ள மாதிரி உள்ளவன் பிடிக்கணும்னு ஆசைப்படுறதும் சில காட்சிகளும் செக்கச்சிவந்த வானம் படத்தை அங்கங்க ஞாபகப்படுத்துது. கமல் சார் அந்த வயசுல அவ்வளவு குண்டடிப்பட்டு பனிமலையில சவை பண்றத ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அது வேற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கலாம். கமல் சார், சிம்பு, த்ரிஷா இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோரி எதிர்பார்க்கப்படாத ஒன்று. கமல் சாரோட நடிப்பை விமர்சிக்க யாராலையும் முடியாது. அவர் திறமை என்னைக்குமே எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதே. சிம்புவுக்கு இது ஒரு பெரிய மைல்கல்னு தான் சொல்லணும். மணி சார் கூட 2வது படம் கமல் சாரோட ஈக்குவலா நடிக்கவும் அவர்கிட்ட கத்துக்கவும் தன்னை மெருகேற்றிக்கவும் இது யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். சிம்புவை சிறப்பா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. அவரும் அவரோட 100% கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். மற்ற எல்லா கதாபாத்திரங்களும் தங்களோட வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. மணி சார் டிரெக்ஷன், கமல் சார் ஆக்டிங்னா, மியூசிக்கு நான் இருக்கேன்னு ஏஆர் ரஹ்மான் சிறப்பா பண்ணிருக்காரு. 3 பேரு 3 இமயம்னு தான் சொல்லணும். கடைசியா வந்த பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் எல்லாம் அனிருத் மியூசிக் கேட்டு சலிச்சு போனவங்களுக்கு இது ஒரு நல்ல ரிலீஃப். முக்கியமான அம்சமா இந்த படத்துல ஸ்டண்ட் காட்சிகள் அருமையா படமாக்கப்பட்டிருக்கு. குறைகள் சில இருந்தாலும் நிறைகளும் பல இருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல தக் லைஃப் எனக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான மூவி தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு படத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.